சிந்துபாத் நான் நல்லா ட்ரை பண்ணேன், சிந்துபாத் நல்லா போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஏன்னா அந்த படம் வந்து மலேசியா கீழே வெளிநாடுகளில் நிறைய அந்த தோல் எடுக்கிற அந்த சம்பந்தமான வித்தியாசமான ஒரு கான்செப்டை வந்து அருண் பண்ணியிருப்பாரு. அது பெருசாக ரீச் ஆகலைன்ற வருத்தம் இருக்கா? வதந்தியில் வந்துட்டு அந்த வாங்க சார் டீ சாப்பிட போகலாம், அந்த அந்த மாதிரியான சின்ன சின்ன இடங்கள்ல பண்ற காமெடியெல்லாம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எஸ்.ஜே. சூர்யா சாரோட நீங்க பண்ற அந்த விஷயங்கள் எல்லாமே, அந்த ஸ்கிரீனை ஷேர் பண்ண விஷயங்கள் எல்லாமே. சீசன் 2 ரெடி ஆயிடுச்சு. எவ்ரிடே இல்ல தலைவா இன்னொரு மூமெண்ட் டேக் போற தலைவா சார், நல்லா இருக்கு சார், இல்ல தலைவா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க தலைவா அப்படின்ட்டு சின்ன குழந்தை மாதிரி ஹி யூஸ் டு. நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டு இருந்தோம், பண்ணிவிட்டு சில எம்டியான நாட்களும் நமக்கு இருந்தது. அதுக்கப்புறம் ஓவர் நைட்டில் வந்துட்டு நமக்கு நல்ல நல்ல கேரக்டர்ஸு ஆடியன்ஸ் வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு நாள் வந்து நடந்துருக்கும். ஸோ இந்த நாளுக்கு முன்னாடி அடுத்த நாள் வந்து எல்லாமே தலைகளாக மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருந்தது? கடவுள் போட்ட பிச்சு. புத்தகம் படிக்கிற பழக்கங்கள்லாம் இருக்கா சார்? ஏன்னா எப்பயாவது நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் ரொம்ப சோம்பேறி. ஸோ எடுத்து வச்சுன்னு தூக்கம், 2 பேஜ் படிச்சுன்னு தூக்கம் வந்துடும். பட் மேபி அவரு கூட இருந்ததுனால, சின்ன வயசுலேருந்து பழகுறதுனால புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கிறப்ப அதோட ஃபீல் எனக்கு அந்த பிடிக்கும். ஓகே, படிக்கணும்லாம் படிக்க மாட்டேன், ஒரு 2 பேஜ் படித்தாலும் அதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர பெருசாலாம் பழக்கம் இல்லை. அப்பப்போ இருக்குது. ஸ்கிரிப்ட் எப்பயும் படிச்சுட்டே இருப்பேன். எல்லா ஸ்கிரிப்டும் நான் படம் பண்ணாலும் சரி, படம் பண்ணாத ஸ்கிரிப்ட் எனக்கு சஜஷனுக்கு வருது, ஒப்பீனியனுக்கு வருது. ஓகே, எல்லா ஸ்கிரிப்டும் என்கிட்ட இருக்குது. எக்கச்சக்கமாக 400-500 ஸ்கிரிப்டுக்கு மேலே இருக்குது. ஓகே, மற்றவங்கிட்டேருந்து வந்தது, அதில் நான் நடித்த படங்கள் உட்பட எல்லாமே இருக்குது. சஜனுக்காக வர ஸ்கிரிப்ட் வந்து படிச்சுட்டு என்ன இருக்கோ அப்படியே சொல்லிடுவேன். ஓகே, என்னோட மைண்டில் இருக்கிறது தான். நான் ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க ஒரு நம்பி ஒன்று வந்து ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு எனக்கு சொல்லுங்க, ஒப்பீனியன் தானே. எஸ், இப்போ நான் பண்ணியிருக்கேன், ஒரு ஃபோட்டோ காட்டுறோம், ஒரு பெயிண்ட் பண்ணிருக்கேன், நீ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு, நீங்கள் சொன்னால் சொல்ல மாட்டீங்களா? அதே மாதிரி தான் அது. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான், நான் கிளியராக சொல்லிடுவேன். நான் இப்போ சொன்னது தப்பாக கூட இருக்கலாம், டிசிஷன் எடுக்க வேண்டியது அவர் தான். நான் சொன்னது தப்பாக கூட இருக்கலாம், நான் சொன்னது சரியாக இருக்கலாம், நான் சொன்னது மேபி பார்ஷியலாக சரியாக தப்பாக இருக்கலாம். எக்ஸாக்டெல்லாம் யாரோட ஒப்பீனியனுமே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கிரியேட்டர் வந்து ஃபைனல் டிசிஷன் மேக்கிங் வந்து அவங்களோட தான். ஓகே, எனக்கு தோன்றது அந்த நேரத்தில் எனக்கு தோணுது. அது நான் ஸ்கிரிப்ட் படித்து முடிச்சுன்னா எனக்கு ஸ்கிரிப்டில் தோணுது இது விஷுவலாக எப்படி இருக்குன்னு நான் யோசிச்சு பார்த்து எனக்கு ஒரு ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். அதுவும் வந்து ரொம்ப ஆழமானலாம் சொல்ல முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் படித்ததுலேயே இப்போ அதை வெளியே சொல்ல முடியாது அந்த கதையை, படித்ததுலேயே ரொம்ப ஆச்சரியப்பட்ட கதை இருக்கா அந்த 400-500 ஸ்கிரிப்டில்? அது பிளாக் தான் பிளாக் அண்ட் விக்ரம் வேதாலாம் எனக்கு இது எப்படி தமிழ் சினிமாவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு மாதிரி அன்யூஷுவல் பிளேவாகவே இருந்தது. நீங்கள் படமே பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஏதோ வித்தியாசமாக இருக்கு, ஏதோ வித்தியாசம் நம்மளுக்கு அதாவது நம்மளுக்கு ஒப்பீனியனே சொல்ல முடியாத அளவுக்கு இது வேற மாதிரி இருந்தது. இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையானே சொல்ல முடியாது. சில படங்கள்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அது வந்து சர்ப்ரைசிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் அது. ஸோ விக்ரம் வேதாலாம் அது இல்லாமல் நிறைய பேரோடது படித்து எனக்கு ரொம்ப இப்போ ரீசெண்டான தாய்க்கிழவி. ஓகே, தாய்க்கிழவிலாம் இப்போ அது ஆரம்பத்தில் ஸ்கிரிப்ட் அதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் படித்து டைரக்டரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து எப்போ எடுத்தாலும் இந்த படம் பயங்கர ஷார்ட் ஹிட்டு ஓகே அப்படின்னு சொன்னது எனக்கு ஸ்டில் ரிமெம்பர். அப்போ நான் அதில் பண்ண வேண்டியது, அது லாங் பேக். அதுக்கப்புறம் நிறைய டிலே ஆகிட்டே இருந்தது. தென் அற்புதமான ஒரு இடத்துல எஸ்கே பிரதரோட ப்ரொடக்ஷனில் போய் அவர் அழகாக பிளேஸ்மெண்ட் ஆனது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரோட படம் எனக்கு தெரியும், அது எப்போ எடுத்தாலும் ஹிட்டுன்னு தெரியும். சூப்பரான அதே மாதிரி ரிசல்ட் கிடைச்சிது. ஸோ அதே மாதிரி தான் தண்டட்டி படமும் நான் படித்து முடிச்சோன்னே என்ஜாய் பண்ணேன். தண்டட்டி படம்லாம் மிராக்கிள். ஏன்னா நான் வேற ஒரு ஷூட்டில் இருக்கேன், கால் வருது, அவங்க ஷூட்டிங்கில் இருக்காங்க. வரீங்களா பிரதர் அப்படி கேட்குறாங்க. இப்படி நான் பண்ண மாட்டேங்க, நான் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இல்லை கொஞ்சம் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு தான் வருவோம் சார், இது தப்பாக எடுத்துக்காதீங்க, யார் நடிக்கிறாங்க அப்படிங்க. பசுவி சார் ரோகிணி மேம். உடனே வந்துட்டேன். ஓகே உடனே கிளம்பி வந்துட்டேன். ஸ்பாட்டுக்கு வந்து தான் அது எனக்கு என்ன கேரக்டர்னே தெரியும். மறந்து போயிட்டேன். ஆஹா அவசரப்பட்டோமோ. ஏன்னா அப்படி ஒரு குடிக்காரன், மதுரையில் இருக்கிற குடிக்காரன், மதுரை எனக்கு புதுசு, மதுரை ஸ்லாங், மதுரைக்கு புதுசுன்னு சென்ஸ் ஐ டோன்ட் நோ அபவுட் தேர் கல்ச்சர், எனக்கு தெரியாது. எனக்கு அவங்கள பற்றின மதுரைக்காரங்க எப்படின்னு தெரியுமே தவிர நான் நடிக்க போகிறேங்கிறப்போ, அப்படி ஒரு கேரக்டர் நடிக்க போகிறேங்கிறப்போ கஷ்டமாக, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் டைரக்டர் அற்புதமாக எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அவர் நடித்து காட்டுவார், அப்படியே பார்ப்பேன்.
பார்த்துட்டு ஓரளவுக்கு அதில் நான் ஜஸ்டிஃபை பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே. நீங்கள் நடித்த படங்களில் மற்ற கேரக்டர்ஸாக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், இல்லை மற்ற சின்ன கேரக்டர்ஸ் யாராக இருந்தாலும் இருக்கட்டும், ஸோ அவங்களோட நடிப்பை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்ட படங்கள் ஏதாவது? மனிதன் படத்தில் வந்து கோர்ட் ரூமில் கடைசியாக ஒரு பெரியவர் ஒருத்தர் ஒரு ஒன்று சொல்லுவார். ஸோ அது வந்து இந்த கூண்டுலேருந்து ட்ராக் ஆகி அப்படியே போகும். ஓகே. அவர்கிட்ட போகும். அது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு ஒரு கதையை சொல்லணும். பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார். நான் அப்படியே மறந்து போயிட்டேன், பா என்ன நடிப்புடா அப்படின்னு. ஸோ நிறைய பேர்கிட்ட கேட்டு அப்போ யார் என்னன்னு தெரில, அது இதுன்னு கேட்டு வாழ்த்து முயற்சி பண்ணேன். பட் நிறைய இன்டர்வியூவில் அவரை நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். சார் சூப்பர் சார். கமலக்கண்ணன் கேரக்டர் பேர். ஆமாம், அவர் எனக்காச்சும் பார்க்குறப்ப கண்டிப்பாக நல்லா பேசுவேன் அவர் கூட. சூப்பர். ஸோ அது ஒன்று நிறைய இருக்குது, 1-2லாம் இல்லை, எல்லாருமே மிரள விட்டுட்டு தான் இருக்காங்க. எனக்கு வெயில் பசுபதி அண்ணா கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அது பண்ணணும்னு ஆசை இருந்தது. குடும்பஸ்தர் மணிகண்டன் கேரக்டரு அது எனக்கு சூட் ஆகுன்னு எனக்கு தோணுச்சு. ஓகே. அந்த மாதிரி ஒரு ஃபங்கி பிளே என்னால் பண்ண முடியும்னு எனக்கு தோணுச்சு. நான் அந்த மாதிரி நிறைய கேரக்டர் பண்ணதுனால சொல்கிறேன். நிறைய இருக்குது ஹியர் அண்ட் தேர். லீடு கேரக்டர் நான் இது பண்ணியிருக்கணும், நான் பண்ண முடியும் என்னால் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் தான் கொடுத்துருக்கு. ஓகே. இது வந்து அட்வைஸ் இல்லை, லைக் ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ் நிறைய இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணி ஒரு இடத்துல ஒரு பொசிஷனில் ஒரு ஆக்டராக வந்து எல்லாருக்கும் தெரியக்கூட ஆக்டராக வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படி உள்ளே வரவங்களுக்கு மெயினாக அவங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாதுங்கிறது மூலம் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஓகே. என்ன பண்ணணுங்கிறது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிட்டாவே இது ஈஸியாக பண்ணிடலாம். ஒரே ஒரு டாஸ்க், அதுலேயே அப்படியே ஒரே ஸ்டக்கப் ஆகிடணும், அதுலேயே ஃபோக்கஸ்டாக இருக்கணும், அதுலேயே ட்ராவல் பண்ணணும். ஒன் டே தட் ட்ராவல் வில் பி மோர் பியூட்டிஃபுல். நீங்கள் போயிட்டே இருக்கிறப்ப வேணாம் யோசிச்சுருந்தே இருந்தீங்கன்னா நாள் போயிடே இருந்தேன். ஏன்னா நான் இந்த தப்பை பண்ணேன். பிகாஸ் ஐ டோன்ட் நோ வாட் ஐ வாண்ட். நான் அந்த மாதிரி தான் ரேண்டமாக அங்கேருந்து இஸ்காம், அங்கேருந்து அப்படியே அங்கேருந்து நடிப்பு. இதில் நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு வேஸ்ட் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணுறப்போ, இஃப் ஐ ஹாவ் டிசைட் இது எல்லாமே முன்னாடியே டிசைட் பண்ணியிருந்தேன்னா டைரெக்டாக விஸ்காம், டைரெக்டாக ஆக்டிங். நான் ஒரு 10 வருஷம் அஹெடாக இருந்திருப்பேன் நேரம் ஆக்டிங்கில். நான் அதில் ஆரம்பிச்சது 10 வருஷம் கழிச்சு ஆரம்பிச்சது, முன்னாடி ஆரம்பிச்சிருப்பேன். ஸோ அப்போ என்னோடய பிளான் தப்பு தான். நடந்துருச்சு, ஓகே. நடக்கலைன்னா என்னோடய லைஃப் யோசிச்சு பாருங்கள், 0. தெர் இஸ் நோ இன்டர்வியூ, தெர் இஸ் நோ நத்திங், பிளா 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 பிளா, ஒன்றுமே கிடையாது. நம்மளை யாருக்கும் தெரியாது. டே டு டே லைஃப்பில் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்போம். ஒரே ஒரு கோல் தான், உங்களுக்கு எடிட்டிங் பிடிக்குன்னா எடிட்டிங்கில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் பண்ணுறதுக்கு பொறுமையோடு அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நாள் உங்களுக்கு டேக் அவே இருக்குது, பக்காவானது ஒன்று இருக்குது. அதே மாதிரி தான் ஆக்டிங்கில், அதே மாதிரி தான். ஆக்டிங்னு வந்துட்டிங்கன்னா ஆக்டிங் டைவர்ட் ஆகாதீங்க. உங்களுக்கு இந்த ஆர்ட் மூலமாக எல்லா ஆர்ட்டுமே கைக்குள்ளே வந்துடும். நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்து டைரக்ஷன் பண்ணலாம், இல்லை இன்னொரு படத்துக்கு ரைட்டர் ஆகலாம், இல்லை ப்ரொடியூஸ் கூட பண்ணலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் பேஸு நீங்கள் நினைக்கிற விஷயம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா மற்றதெல்லாம் ஆடர் வேல்யூவாக அதுக்கப்புறம் தான் வரும். அப்படிங்கிறது தான். ஒரு விஷயத்தை ஸ்டக்கப் ஆகி அதிலே ட்ராவல் பண்ணுங்கள். இப்போலாம் ரொம்ப ஈஸியாக, ஐ திங்க் ஈஸி இன் த சென்ஸ் வித்தின் 1 இயரில் எல்லாமே கிராக் பண்ணிடுறாங்க. எல்லா இண்டஸ்ட்ரி பற்றியும், எல்லா டிபார்ட்மெண்ட் பற்றியும் ஈஸிலி வி கேன் லேர்ன் அண்ட் மூவ் ஆன். அண்ணா உங்களுடைய படங்கள் பார்த்துட்டு, கேரக்டர்ஸ் பார்த்துட்டு, நெஞ்சமுண்டு நேர்முண்டு அவரோட ஃபேவரட். ஓகே. எப்போவுமே. ஏன்னா நான் இப்படிலாம் நடிப்புன்னு எதிர்பார்க்கலடா விக்கி அப்படின்னாரு. அவருக்கு அது ரொம்ப பிடிச்ச படம் எப்போவுமே. ஸோ அவரோட பாடல்கள் வரிகள்லாம் பார்த்துட்டு நீங்கள்? எனக்கு ஐயாவே எதை பார்க்கிறாய் வந்து நேஷனல் அவார்டு கிடைக்கணும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். சீதகாதி படத்தில் வந்த ஒரு பாட்டு, டைம் இருந்தால் கேட்டு பாருங்கள். எல்லா பாட்டுமே அவரோடது எனக்கு ஃபேவரெட்டு. இந்த பாட்டுக்கு எனக்கு பர்டிகுலராக நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். ஐ திங்க் சோன் ஹி டிசர்வ். ரொம்ப ஈஸியாலாம் சொல்ல மாட்டேன், நிறைய அவார்டு நேஷனல் அவார்டு வாங்குவார், அதில் எந்த டவுட்டுமே எனக்கு கிடையாது. இதுக்கு முன்னே நடக்கலைனாலும் அடுத்தடுத்து ஈஸியாக நடந்துரும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவரோட இன்புட் அவ்வளோ இருக்குது. இத்தனை வருஷமாக அவர் போட்ட உழைப்பு நான் பார்த்துருக்கேன். அந்த நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கும், அதை கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும், அது இயல்போடு இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய தனி மனநிலை வேணும். அது அவர்கிட்ட நிறையா இருக்குது. ரொம்ப சீக்கிரமாகவே நேஷனல் அவார்டு கிடைக்கும் ஆசைப்பட்றேன். இந்த பாட்டு என்னோடய மோஸ்ட் ஃபேவரெட். நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டு இருந்தோம். பண்ணிவிட்டு சில எம்டியான நாட்களும் நமக்கு இருந்தது. அதுக்கப்புறம் ஓவர் நைட்டில் வந்துட்டு நமக்கு நல்ல கேரக்டர்ஸு, ஆடியன்ஸ் வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு நாள் வந்து நடந்திருக்கும். ஸோ இந்த நாளுக்கு முன்னாடி அடுத்த நாள் வந்து எல்லாமே தலைகளாக மாதிரி இருக்குண்ணா. ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருந்தது? கடவுள் போட்ட பிச்சை அப்படியே வானத்தை பார்த்து கொடுத்ததுக்கு நன்றி.
கிடைச்ச வாய்ப்புக்கு நன்றி, அவ்வளோதான். இதுக்கு ஆன்சரே கிடையாது. ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு காட். நன்றி கடன் அவருக்கு தான் சொல்லணும், காலத்துக்கும் கடவுளுக்கும் தான் நன்றி சொல்லணும். லக்கு, சிம்பிளி. இது எல்லாருக்கும் நடக்குமான்னு தெரியல, இட்ஸ் பியூர் லக். அந்த லக்கு கிடைச்சதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் தட் ஜாப். அதை நான் பண்ணேன். அது அந்த வகையில் அந்த இன்புட்டை நான் கொடுத்தேன்னு நான் சொல்லுவேன். நான் எனக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிறதுனால ஐ ஜஸ்ட் நெவர் ஸ்டாப்டு. ஓகே, இனிமேல் எல்லாம் நடந்துடும். நான் ஜூமந்திர காளி மாதிரி, ஜூமந்திர காளி ஒரு தடவை தான் நடக்கும். அந்த கேட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பண்ண வேண்டிய வேலை நம்மளோட வேலை தான். அதை நான் என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன். பயங்கரம் போட்டு குழப்பிக்கலாம் இல்லை. ஓகே, எனக்கு இதுக்கு அழகாக கிடச்சிருக்கு ஒரு விஷயம், அதுவாக கிடச்சிருக்கு, ஐ மஸ்ட் யூட்டிலைஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு ஐ ஸ்டார்டட். ஓகே, நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய இடங்களில் ஒரு 2-3 இடங்களில் சொன்னீங்க, நான் கவனிச்சேன். சிந்துபாத் நான் நல்லா ட்ரை பண்ணேன், சிந்துபாத் நல்லா போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஏன்னா அந்த படம் வந்து மலேசியா கிட்ட வெளிநாடுகளில் நிறைய அந்த தோல் எடுக்கிற அந்த சம்பந்தமான வித்தியாசமான ஒரு கான்செப்டை வந்து அருண் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சேதுபதி ஆகட்டும், ரூரல் சப்ஜெக்ட் இருக்கும்போது இது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்டாகவே ஜியோகிராஃபிக்கலாகவே வேறு ரொம்ப நல்லா இருக்கும். அது பெருசாக ரீச் ஆகலைன்ற வருத்தம் இருக்கா? எல்லா படமும் நம்ம எதிர்பார்க்குற போகணுன்னு அந்த வருத்தம் இருக்கும். ஏன்னா அந்த படத்தோட கான்டென்ட் வந்து அதுக்கப்புறம் அவர் வச்சு இந்த வேற வெர்ஷன் சொன்னார் அந்த படத்துக்கு. ஓகே, எனக்கே அதை பண்ணல, அவர்கிட்ட ரொம்ப சண்டை போட்டேன். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓகே, அது பயங்கரமாக இருந்தது. அது இந்தியாக்குள்ளேயே இருந்தது அந்த கதை. ஸோ இட் ஹேப்பன்ஸ். பட் ஓகே, ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், அது கண்டிப்பாக அதுக்கான அவுட்புட் வந்து பார்க்குறப்போ நல்லா தான் இருக்கும். வருத்தம் இருக்கும், அது கடந்து போகிறது தானே. எனக்கு என்ன உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா, ஒவ்வொரு படங்களுக்குமே வந்துட்டு உங்களோட ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், அதில் அடிச்சுக்கிற வெள்ளை ஆகட்டும், ஸ்லாங் ஆகட்டும், பாடி லாங்குவேஜ், காஸ்டியூம்லேருந்து, ஸோ எல்லாமே உங்ககிட்ட ஒரு டிஃப்ரெண்ட். நீங்கள் உங்கள் படத்துக்கு படம் வந்து டேரக்டர்ஸ் அது எழுதுகிறாங்க, பட் இருந்தாலும் அந்த வேரியேஷனுக்கு உங்களோட மெனக்கடல் எனக்கு பார்க்கும்போது பர்டிகுலராக வந்து தெரியும். அதை எத்தனை பேர் பாராட்டுறாங்க அப்படின்றதும் வந்து எனக்கு தெரியாது. பட் ஆனால் நீங்கள் அதை சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி, தொடர்ந்து பண்ணுங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளெல்லாம் நோட் பண்ணுவாங்களா, சின்ன சின்ன கேரக்டர் தானே, இதெல்லாம் நோட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி நோட் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம், அது ஆமாம். இங்கே இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஸ்லாங்லாம் மென்ஷன் பண்ணதெல்லாம். நான் இது வதந்தி சீசன் 1 பண்ணதுக்கூட ரீசன், பெரிய ரீசனே எனக்கு அது இட்ஸ் மை ஹோம் டீம், வாழ்வாச்சர் ஃபிலிம்ஸ், புஷ்கர் சார் அண்ட் காயத்ரி மேம். அவங்க என்ன ரோல் கொடுத்தாலும் ஐ வில் டூ ஆல்வேஸ். பட் அந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு இருக்கிற அந்த நாகர்கோவில் ஸ்லாங் இருக்குல்ல, நாகர்கோவில் ஸ்லாங் இருக்கிறதுலே மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட். அங்கே வந்து தமிழ், மலையாளம், சிங்களம், நாகர்கோவில் ஸ்லாங், இது 4 கலந்த மாதிரி தான் ஒரு ஸ்லாங் இருக்கும். அங்கே மலையாளமும் பேசுவாங்க, சிங்கள தமிழும் இருக்கும். ஓகே, எனக்கு ஃபஸ்ட்டு போய் ஒவ்வொரு ஏரியாவும் போகிறப்போ எனக்கு குழம்பிருச்சு. எனக்கு போச்சு, நம்ம சொதப்ப போகிறோம். ஏன்னா நான் ரொம்ப பயப்படுறதே என்னென்னா, ஒரு கல்ச்சர்லேருந்து இன்னொரு கல்ச்சருக்கு ஒரு படம் ஒரு கேரக்டர் பண்ணுறப்போ நியூட்ரலாக கூட பண்ணிட்டு போயிடு, ட்ரை பண்ணுறேன்னு மட்டும் சொதப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருப்பேன். வரலன்னா சொல்லிவிட்டு அந்த 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 ஃப்ளோவே மாற்றிக்கலான்னு கூட முடிச்சு போனேன். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக பண்ண வேண்டிய ப்ராசஸ் கிடையாது நாகர்கோவில் ஸ்லாங்கு. நீங்கள் திருநெல்வேலி, மதுரை கிதுரை எல்லாத்துக்கும் ஒரு மீட்டர் ஒன்று இருக்குது, பிடிச்சிடலாம். கோயம்புத்தூர்ல நீ எப்படி நல்லா இருக்கீங்களா, வாங்க போய் சாப்பிட்டு அப்படின்ட்டு டக்கு டக்கு டக்குன்னு அந்த ஃப்ளோ ஒரே ரிதமில் இருக்கும். நாகர்கோவில் ஒரு ரிதமில் இருக்காது. இன்ஸ்பெக்டர் இருக்கிற காலையும் வர முடியாது, எப்படி போவோம். இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. பட் சம்ஹவ் ஐ டிட். நிறைய நாகர்கோவில்காரங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. அந்த மீரான் சார்னு ஒரு டயலெக்ட் வந்து அவருக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் மென்ஷன் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க, அந்த படத்தில் அது நல்லா இருந்தது, இந்த படத்தில் நல்லா இருந்தது அப்படின்னு. ஸோ இப்போது நீங்கள் அது மென்ஷன் பண்ணி சொன்னது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வதந்தியில் வந்துட்டு அந்த வாங்க சார் டீ சாப்பிட போகலாம், அந்த மாதிரியான சின்ன சின்ன இடங்கள்ல பண்ணுற காமெடியெலாம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எஸ்.ஜே. சூர்யா சாரோட நீங்கள் பண்ணுற அந்த விஷயங்கள் எல்லாமே, அந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே. சீசன் 2 ரெடி ஆகிடுச்சு. ஸோ ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க எல்லாருமே, அனௌன்ஸ்மெண்ட் டீசர் பார்த்துருப்பீங்க. ஸோ அது சீக்கிரமாக அதுவும் ரிலீஸ் ஆக போகுது. அவரோட நடித்தது எந்த அளவுக்கு சார் அழகாக இருந்தது? ஐ மீன் நல்லா இருந்தது. வெறித்தனமான ஒரு நடிகன், கலை வெறி கொண்ட ஒருத்தர். நடிகன் கூட சொல்ல முடியாது, அந்த அந்த ஓவரால் அந்த கிராஃப்டே அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். ஓகே, ஹி என்ஜாய் ஈச் அண்ட் எவ்ரி ஷாட், ஈச் அண்ட் எவ்ரி டே. இல்லை தலைவா, இன்னொன்று முன்ம டேக் போகிற தலைவா சார், நல்லா இருக்குது சார், இல்லை தலைவா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க தலைவா அப்படின்ட்டு சின்ன குழந்தை மாதிரி ஹி யூஸ் டு ட்ரை டு கிவ், அப்படி கொடுத்துட்டே இருப்பார், நம்ம வாங்கிட்டே இருக்க வேண்டியது தான். அது எல்லாருக்கெல்லாம் அந்த எனர்ஜி வராது. ஹீஸ் அ எனர்ஜெட்டிக் பர்சன்.
ஸோ உங்களோட படங்கள் அதை பார்க்கும்போது வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்துட்டு நீங்கள் மெனக்கெட்டுறதாகட்டும், உங்களோட ஹேர்லேருந்து உங்களோட ஐ பர்ஃபார்மன்ஸு, பாடி லாங்குவேஜு, ஸோ ஸ்லாங்கு, அந்தந்த ஊருக்கான ஸ்லாங்கு, இது எல்லாமே வித்தின் அது ஏன்னா பின்னாடி இருக்க ப்ராசஸ் வந்து எங்களுக்கு தெரியாது. அந்த படத்துக்கு உண்டான டைம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு, அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அதை மாற்றி நடிக்கிறது எல்லாமே வந்து நோட்டபுளாக ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்குது. ஸோ தொடர்ந்து அதை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருந்து நிறைய வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸு, வெரைட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸு, ஸோ எல்லாமே நாங்கள் எதிர்பார்க்குறோம். நன்றி. ரொம்ப நன்றி. நீங்கள் சொன்ன அளவுக்கு பயங்கரமாலாம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாது. பட் நீங்கள் சொன்னதில் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் ஏதோ வாய்ப்பெலாம் வந்துட்டுருக்கு. ஏன்னா சொதப்பிருந்தால் அன்றைக்கே வந்து டாட்டா பாய் பாய் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நன்றி.